என்ற சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அறிவிப்புக்கு வீரமணி உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளின் நிறுவனர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் வளர்க்கின்ற இதே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்ததைப் போல நம்முடைய முதல்வர் அவர்கள் இனிமேல் அந்த காலனி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று ஆரம்பத்திலிருந்தே ஆதி திராவிட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தால் கூட அது ஒதுக்குப்புறத்திலே கட்டி கொடுக்கக்கூடாது, எல்லோருடைய இடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னவருடைய சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நாடெங்கும் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற ஜாதி ஒழிப்பு. அதிலே மேலும் இது ஒரு கூடுதல் அடிஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். காலணிகள் இல்லை, மனிதர்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகள் மட்டுமே இனி உண்டு. இதுதான் திராவிடத்தின் சாதனை. வெல்லட்டும் திராவிடம், சொல்லட்டும் சரித்திரம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த, பெரியாரின் கொள்கை வழிவந்த ஒரு கருத்தியல் வாரிசு நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். அதேபோல சாதியின் பெயரால் பல கிராமங்கள் அழைக்கப்படுகின்றன. முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ சாதி பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றையும் நீக்குதல் மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவாக பார்ப்பது, இழிவாக நடத்துவது என்ற நிலை இருந்தது. இனி அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியை வைத்து கொண்டு அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்ற கேட்டு அறிந்து கொண்டு அவர்களை ஒடுக்குகிற தன்மை குறையும், அது மாறும். அதற்கு இந்த அறிவிப்பு ஒரு சிறப்பான அறிவிப்பு, பாராட்டத்தக்க அறிவிப்பு. ஒரு மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு பெயர் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல தான் இந்த காலனி என்கிற சொல்லும், ஆதி திராவிடர் என்கிற சொல்லும், கள்ளர் சீரமைப்பு என்கிற சொல்லும் அதிலிருந்து மாற்றம் பெறுமேயானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒட்டுமொத்த இந்த மக்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி துறைகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதே மாற்றம்தான் இந்த காலனி அப்படிங்கிற அந்த பெயர் புழக்கத்திலிருந்தும் ஆவணத்திலிருந்தும் நீக்கப்படும் என்கிற இந்த முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மன அளவிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்தும். சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சாதி பட்டம், சாதி பெருமை அப்படிங்கிற விஷயத்த தள்ளி நிப்பாட்டின ஒரு காரணத்தினால இன்றைக்கு வடநாட்டிலிருந்து எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவினுடைய எல்லா அளவுகள்லையும் முன்னாடி நிற்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். இப்போ அதை இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாடு முதல்வர் முன்னெடுத்த இந்த முயற்சி அப்படிங்கிறது. இந்த நோக்கில் நின்று அதை பார்க்க வேண்டியது, தமிழ்நாடு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை. இப்போ இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு இன்னும் பெரிய பெரிய உயரங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த நடவடிக்கை எடுத்த முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துகளும். கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் அந்த மக்களை, தலித் மக்களை காலனி மக்கள் என்று இழிவாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதை முற்றிலுமாக அந்த சொல்லை அகராதியிலிருந்தே நீக்க வேண்டும் என்பதற்காக தீண்டாமையின் குறியீடாக விளங்கக்கூடிய அந்த காலனி என்ற சொல்லை அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் முற்றிலுமாக அது நீக்கப்படும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டம் என்பது மிகவும் வரவேற்பிற்குரிய ஒரு செயல் திட்டமாகும். அதேபோல தலித் மக்களை தாழ்த்தப்பட்டோர் என்று அரசு ஆவணங்களில் குறிப்பிடப்படுவதையும், பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய சாதி பெயர்களையும் நீக்குவதற்கு தமிழக முதல்வர் முன்வருவார் என்ற நம்பிக்கையும் இந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்துகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.